டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸல் சீட்டில் 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒன்றுக்கு மேற்பட்ட ரோஸை, அதாவது மல்டிபிள் ரோஸை இன்சர்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒன்றுக்கு மேற்பட்ட காலம்ஸையும், அதாவது மல்டிபிள் காலம்ஸையும் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற 4 மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு 3 மெத்தட்ஸை எக்ஸல் யூஸ் பண்ணுற யூசர்ஸில் நிறையா பேருக்கு செய்ய தெரியும். அதே சமயம் இதில் நம்ம பார்க்க போகிற 4வது மெத்தடை எக்ஸல் யூஸ் பண்ணுற நிறையா யூசர்ஸுக்கு செய்ய தெரியாது. இப்போ ஒவ்வொரு மெத்தடாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தினேஷுங்கிற இந்த பேர் இருக்கிற இந்த ரோ நம்பர் 12க்கு கீழே 3 ரோஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த தினேஷுக்கு கீழே இருக்கிற 3 ரோஸை செலக்ட் பண்ணணும். நான் 13, 14, 15 செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலக்டட் ஏரியாவில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டுங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே தினேஷுங்கிற பேருக்கு கீழே 3 புதிய ரோஸ் இன்சர்ட் ஆயிரும். இப்போ நான் இதை அன்டூ பண்ணுறேன். அதே மாதிரி ஜெண்டருங்கிற இந்த காலமில் 3 காலம்ஸை என்டர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஜெண்டருங்கிற பேர் உள்ள இந்த காலம் பக்கத்தில் இருக்கிற 3 காலம்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டட் ஏரியாவில் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி இந்த இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணால் ஜெண்டருங்கிற காலத்துக்கு பக்கத்தில் 3 புதிய காலம்ஸ் இன்சர்ட் ஆகிரும். இப்போ நான் இதை அன்டூ பண்ணுறேன். இப்போ மெத்தட் 2 எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கலாம். இப்போ தினேஷுங்கிற அந்த பேர் உள்ள கீழே 3 புதிய ரோஸை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு தினேஷுங்கிற பேர் உள்ள நம்பர் 12க்கு கீழே இருக்கிற 13, 14, 15 இந்த 3 ரோஸை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் டேப் உள்ளே போய் இதில் செல்ஸ் குரூப்பில் இன்சர்ட்டுங்கிற அந்த கமாண்டை ஓப்பன் பண்ணி இதில் இன்சர்ட் ஷீட் ரோஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் தினேஷ்னு பேர் உள்ள ரோ நம்பர் 12க்கு கீழே 3 புதிய ரோஸ் என்டர் ஆயிடுது. இப்போ நான் இதை அன்டூ பண்ணுறேன். அதே மாதிரி பிரான்ச்சுக்கு பக்கத்தில் 3 புதிய காலம்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் கமாண்டை ஓப்பன் பண்ணி இன்சர்ட் ஷீட் காலம்ஸை கிளிக் பண்ணால் இங்கே 3 புதிய காலம்ஸ் இன்சர்ட் ஆகிரும். நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். அடுத்து 3வது மெத்தடு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் தினேஷ்னு பேர் உள்ள இந்த ரோக்கு கீழே இருக்கிற ரோ நம்பர் 13 செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ப்ளஸ்ஸை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடுது. இதே மாதிரி மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சி விட்டு ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எத்தனை ரோஸ் வேணாலும் நமக்கு இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ நான் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். நாம் இன்சர்ட் பண்ண எல்லா ரோஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே நான் இந்த பிரான்ச்சுங்கிற இந்த காலம்னை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு விட்டு ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ புதிய காலம்ஸ் இன்சர்ட் ஆகிறது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிட்டு மைனஸ் பட்டனை விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து 4வது மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தினேஷுங்கிற பேருக்கு கீழே இருக்கிற ரோவில் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிறேன். அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இந்த ரோ எல்லாம் செலக்ட் ஆகிடுது. இப்போ ஷிஃப்ட் பட்டனை விடாமல் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வரேன். மேலேயும் கீழேயும் பார்த்து ஆரோ தெரியுது. இந்த இடத்துல மவுஸை வச்சு ரைட் சைடு இருக்கிற பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஷிஃப்ட் பட்டனையும் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி இழுக்கிறேன். நமக்கு எத்தனை ரோஸ் தேவையோ அத்தனை ரோஸுக்கு இது கீழ் நோக்கி இழுக்கணும். இழுத்துட்டு மவுஸையும் கீபோர்டில் இருந்து கையையும் எடுத்துடணும். எடுத்தால் அந்த ஜெமினிக்கு கீழே 3 புதிய ரோஸு இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை நான் அன்டூ பண்ணுறேன். நான் பாரு இந்த பிரான்ச் டீட்டெயில்ஸ் உள்ள காலத்தில் மேலே உள்ள செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணாமல் இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வைக்கும்போது 2 ஆரோ தெரியுது. மேலே ஒரு ஆரோ, கீழே பார்த்து ஒரு ஆரோ தெரியுது. இந்த இடத்துல மவுஸை வச்சு ஷிஃப்ட் பட்டனை விடாமல் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு
மவுஸில் ரைட் சைடு இருக்கிற பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு இதை இங்கிட்ட இழுக்கிறேன். எத்தனை காலம்ஸ் தேவையோ அத்தனை காலம்ஸுக்கு இதை இழுக்கணும். இழுத்துட்டு மவுஸையும் கீபோர்டில் இருந்து கையையும் எடுத்துட்டா இந்த இடத்துல புதுசாக 3 காலம்ஸு இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை அன்டூ பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ரோஸையோ அல்லது காலம்ஸையோ இன்சர்ட் பண்ண முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.